அவ வந்தா தொலைஞ்சா இன்னைக்கு. அப்பா வந்துட்டாப்பா. சுபத்ரா மட்டும் தனியா வந்திருக்காளா இல்ல கூட அந்த பொண்ணு வந்திருக்காளா? இல்லங்க, அவ வரலங்க. யார் அந்த பொண்ணு? அவன் என் ஃப்ரெண்டோட மகப்பா. இவ்ளோ நாளா இல்லாத ஃப்ரெண்டு இப்ப எங்க இருந்து புதுசா வந்திருக்கா? அன்னைக்கு என்னமோ வெங்கடலட்சுமின்னு வெறும் பேரு தான் சொன்னீங்க. கேட்டா எந்த விவரமும் சொல்லல. ஆனா இன்னைக்கு பார்த்தா அந்த பொண்ணையே தத்தெடுத்திருக்கீங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகாம இந்த வீட்டை விட்டு போக மாட்டா, அப்படிதானே? சுபத்ரா, அப்பா, நீ ஒரு பொண்ணை தத்தெடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல யார்கிட்டயாவது சொன்னையா? சாதாரணமா நீ ஒரு புது சேலை எடுக்கிறதுக்கு வீட்டுல இருக்கிற 4 பேர்கிட்ட கேட்டுட்டு தானே அதை செலக்ட் பண்ணுவ. வீட்டுக்கு ஒரு பொண்ணைய தத்தெடுத்து கூட்டிட்டு வந்திருக்க. இது விஷயமா வீட்டுல யார்கிட்டயும் கேட்கணும்னு தோணலையா? என்ன மன்னிச்சிருங்கப்பா. வாய் நிறைய அம்மா அப்பான்னு கூப்பிட்டா மட்டும் போதாது. அம்மா அப்பாக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை கொடுக்கணும். நீ எப்படி வளர்ந்த பொண்ணு? உனக்கு வெளி உலகமே தெரியாது. இந்த வீட்டுல இருந்து கோர்ட் வரைக்கும் போயிருக்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும்னு தோணலையா? ஏன் முதல்ல நீ தனியா போகணும்? சொல்லு. வேற வழியே இல்லாம அங்க போற மாதிரியும் ஆதிராவை கூட்டிட்டு வர மாதிரியும் ஆயிடுச்சு. என்னால மறக்கவே முடியாத சூழ்நிலை. என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஆனா ஒரு நாளும் இந்த வீட்டோட கௌரவம் போற மாதிரி நடந்துக்கணும்னு நான் கனவுல கூட நினைக்க மாட்டேன். ஆதிராவோட அப்பாவால அவளை பாத்துக்க முடியல. அதனால நான் கார்டியனா கையெழுத்து போட்டிருக்கேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நானும் ஆரம்பத்துல இருந்து தினம் தினம் நினைக்கிறேன். ஆனா சொல்றதுக்கான சந்தர்ப்பம் வரவே இல்ல, அப்படிதானே? ஏதோ அந்த பொண்ணால கொஞ்சம் உண்மையாவது தெரிஞ்சது. இன்னும் எங்க கிட்ட ஏதாவது உண்மை சொல்ல வேண்டிய பாக்கி இருக்கா? இனிமே அடிக்கடி இந்த மாதிரி பஞ்சாயத்து நடக்க கூடாது. அசிங்கமா இருக்கு. கரெக்டா சொன்னீங்கப்பா. கடைசியா நீங்க அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க. கண்டிப்பா கொடுக்கறேன். கொடுக்கத்தான் போறேன். சுபத்ரா நல்ல காரியமே செஞ்சிருக்கட்டும். ஆனா அத நம்ம யாருக்கிட்டயுமே சொல்லாம செஞ்சிருக்கா. அதுல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த வீட்டோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே போயிடும். அதோட சேர்ந்து கூடவே சில உயிரும் போயிடும். அதனாலதான் சொல்றேன், அந்த ஆதிரா எந்த வழியா வந்தாலோ அந்த வழியாவே திரும்ப போயாகணும்.
நாளையில இருந்து அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்க கூடாது. அதான் மாமாவே தீர்ப்பு சொல்லிட்டாருல. வாங்க, எதுக்கு இங்க நிக்கிறீங்க, போலாம். சுபத்ரா, உங்க அப்பா எவ்வளவு கோபக்காரர்னு உனக்கு தெரியும்ல? அவரு முன்னாடி ஏதாவது பேசுனா அது என் தாலிக்கு ஆபத்தா முடிஞ்சிரும்னு பயந்துகிட்டுதா நான் பேசாம அமைதியா இருக்கேன். நீ இவ்ளோ நாளா ஆதிரா விஷயத்த மறைச்சிருக்கன்னு உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. ஆனா இன்னொரு தடவை இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உங்க அப்பாவும் மட்டும் இல்லம்மா, என்னையும் நீ உயிரோட பார்க்க முடியாது. என்ன டான்ஸ் ஆடுறியா? ஓ, அவ்வளவு ஹாப்பியா இருக்கியோ? உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா? உங்களுக்கு என்ன டைப் வேணும்? இப்படி கால்ல கோலம் போடுற மாதிரியா, இல்ல இப்படி கையில முந்தானிய சுத்திட்டு தலையை கீழே பார்த்து நிக்கணுமா? உன் மூஞ்சி. தினமும் உன்னால வீட்டுல ஏதாவது பிரச்சனை? சரி, திட்டினாலாவது அறிவு வருமேன்னு சொல்லி கேட்டா திட்டுறதையும் வெக்கமே இல்லாம சிரிச்சுக்கிட்டே கேட்டு இப்படி லூசு மாதிரி பண்ற. லூசு மாதிரி என்ன, நீ லூசுதான். ஓஹோ, காலையில யாரோ பெரிய புள்ள சின்ன புள்ள பியூட்டி ஸ்வீட்டி ஆஹா ஓஹோன்லாம் கதை விட்டாங்களா ஆபீசர் சார்? அதுக்குள்ள நீங்க எப்படி மாறிட்டீங்க? உன் புத்தி எப்பவும் மாறாதுன்னு இப்பதானே தெரியுது. டிராமா பண்றதுக்கு தான் இப்படி தாவணி கெட்டப்ல வந்தேன்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த பவாடை தாவணி நல்லா இருக்கா? ட்ரெஸ் நல்லா இருந்து என்ன பண்றது, புத்தி சரியில்லையே. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த வீட்டுல இடம் இல்ல. முதல்ல கிளம்புற வழியா பாரு. ஓய், உங்க தாத்தாவும் பாட்டியும் சொன்னாங்கன்னா நான் உடனே வீட்டை விட்டு போயிடணுமா? என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புறதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுக்கு உன்னோட கொள்ளு பாட்டியே வந்தாலும் இங்க நடக்காது.
நான் ஒண்ணுமே பண்ணல. எதுக்கு வலிக்கிற மாதிரி சீன் போடுறேன்? அம்மா, நான் ஒரு போலீஸ் ஆபீசர். என்கிட்டயே இவ்வளவு வாழ்த்தனை பண்றல? ஐயோ எனக்கு நிஜமாவே வலிக்குது, ரொம்ப வலிக்குது. ப்ளீஸ் கைய விடுங்க. வலினா என்னன்னு இப்ப தெரியுதா? நீ பண்ற வேலைக்கு மத்தவங்களுக்கும் மனசு இப்படிதான் வலிக்கணும், புரியுதா? விடு, கைய விடு. இத நான் 1 மணி நேரம் ட்ரை பண்ணி இவ்ளோ அழகா மடிப்பெடுத்து பின் பண்ணிட்டு வந்தேன். நீங்க பாட்டுக்கு ஈஸியா கழிச்சு விட்டீங்க. என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? வந்து ஒழுங்கா இந்த மடிப்பெடுத்து பின் பண்ணி விடுங்க. என்னது, நானா? ஆமா, நீங்க தான். உங்களால தானே எனக்கு இப்படி ஆச்சு. இப்ப என்ன ஆச்சு? நான் எவ்ளோ அழகா மடிப்பெடுத்து பின் பண்ணிட்டு வந்தேன். இப்ப பாருங்க, உங்களால தானே மடிப்பு அவுந்து இப்ப சிங்கிள் ஃபிளேட் ஆயிடுச்சு. ஒழுங்கா மடிப்பெடுத்து பின் பண்ணி விடுங்க. ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய், ஸ்டாப் 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 ஸ்டாப். அது எப்படி நீங்க என்ன அப்படியே விட்டுட்டு போவீங்க? இத மடிப்பெடுத்து ஒழுங்கா பின் பண்ணி கொடுத்துட்டு போங்க. செய்யலனா என்ன பண்ணுவ? இத நீங்க செய்யலனா நீங்க தான் என் தாமானி புடிச்சு இழுத்தீங்கன்னு உங்க அம்மா, பாட்டி, தாத்தான்னு இந்த வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். 1 2 3ன்னு எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க இத சரி பண்ண ஆரம்பிச்சிரணும். இல்ல ஏய், நிறுத்து. இப்ப எதுக்கு வேணும்னு சத்தமா பேசிட்டு இருக்க நீ? சரி பண்ற, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன பயமா இருக்கா? எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. உன்னை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? பெரிய போலீஸ் ஆபீசர்னு சொன்னீங்க, இந்த சின்ன பெண்ணையே பிடிக்க தெரியலையே. நீங்க எப்படி கன்னு புடிச்சு அப்புறம் அதை வச்சு திருடன்னு புடிச்சு? ஐயோ, தப்பிச்சா போயிடா சாமி. சரியான லூசு. இது வெறும் காகிதம் இல்ல, என் பொண்ணோட வாழ்க்கை. அவளை உன்னை நம்பிதான் விடுறேன். நீதான் அவளுக்கு நல்ல வழியை காட்டணும். நம்ம உறவு மேல சத்தியமா சொல்றேன், நீ மாட்டேன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு நான் தினம் தினம் பெரிய சாகசம் செய்ய வேண்டியதா இருக்கு. பொம்பளை பிள்ளைய தனியா விட முடியாம 6 மாசம் பத்திரமா பாத்துக்கலான்னு நம்பி கூட்டிட்டு வந்த. ஆனா வந்த 6 நாள்ல அவ என்ன பயமுறுத்திட்டு இருக்கா. என்னையும் குடும்பத்துல இருந்து பிரிக்கிறதுக்கு அவ முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இது வரைக்கும் பொய்யே சொல்லாத நான் இப்போ அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லி சொல்லி ஒரு நாள் அவங்க முகத்திலேயே முழிக்க முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் வீட்டுல இருக்கிறவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லி சொல்லி மனசு உடைஞ்சு போகுது. உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு ஜெயில போய் உட்கார்ந்துக்கிட்டீங்க.
உங்களை யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தான் தினம் தினம் இங்க அக்னி பரீட்சை நடத்திட்டு இருக்கா உங்க பொண்ணு. இன்னும் ஒரு நாள் தான் அப்பா அவளுக்கு டைம் கொடுத்திருக்காரு. நாளைக்கு ஆதிரா இந்த வீட்டை விட்டு போயிடணும். அந்த ஆதிரா எந்த வழியா வந்தாலோ அந்த வழியாவே திரும்ப போயாகணும். நாளையில இருந்து அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்க கூடாது. பொம்பளை பிள்ளைய இந்த வயசுல நான் எங்க அனுப்புவேன்? அவங்க கிட்ட இத பேசி என்னால எதிர்த்து பேசவும் முடியல. உங்ககிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம போயிடுவேனோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன செய்வேன்? ஆதிராவை இந்த வீட்டுல வச்சிருக்கணும்னா இந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தரோட உதவி வேணும். யார கேக்குறது? திருமாறனை கேக்குறது தான் சரியா வரும். இப்போதைக்கு அவன் தான் எனக்கு சரியா உதவி செய்யக்கூடிய ஆளு. அம்மா, உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு இந்த வேலைக்காரி சுபத்ராவ இந்த வீட்ல இருந்தும் இந்த குடும்பத்துல இருந்தும் பிரிச்சு காட்டுறமா. அப்பதான் உன் ஆத்மா சாந்தி அடையும்னு எனக்கு தெரியும். நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாள் டைம் கொடுத்திருக்காங்க. அந்த சுபத்ராவ ஒண்ணுமே இல்லாம இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு எனக்கு 1/2 நாள் போதுமா? நான் செய்வேன் தானம்மா. அதுக்கு நீ என் கூடவே இருப்பல்ல. நாளைக்கு ஆதிரா இந்த வீட்டை விட்டு போகணும்னு அப்பா சொல்லிருக்காரு. அவ இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள ஆதிராவுக்கும் சுபத்ராவுக்கும் இருக்கிற உறவு என்னங்கறத கண்டுபிடிச்சே ஆகணும். அவ போயிட்டான்னா சுபத்ரா வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வாங்க முடியாதே. ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணுமே. என்ன நீ இந்த நேரத்துல சாப்பாடு தட்டோட தெரிஞ்சிட்டு இருக்கீங்க? ஏன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அப்படி இல்ல அண்ணி, இந்நேரம் வீட்ல எல்லாரும் சாப்பிட்டு படுத்ததுக்கு அப்புறம் சாப்பாடு தட்டை எடுத்துட்டு எங்க போறீங்கன்னு கேட்டேன். ஆதிரா எதுவும் சாப்பிடல போல, அதான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன். கொடுங்க, நான் கொண்டு போறேன். ஏன் நான் சாப்பாடு எடுத்துட்டு போக கூடாதா? எல்லா புண்ணியமும் உனக்கு தான் சேரணுமா? இந்த வீட்ல எல்லாருக்கும் சேவை செய்யறதுக்கு உனக்கு என்ன பத்மஸ்ரீ அவார்டா கொடுக்க போறாங்க? அதுக்கு இல்ல, ஆதிராவுக்கு ஏற்கனவே வாய் ஜாஸ்தி. நீங்க சாப்பாடு கொண்டு போய் அவ உங்களை எதுவும் மரியாதை குறைவா சொல்லிட வேண்டான்னு யோசிச்சேன். அதான். அப்பாக்கு வர கோவத்தை விடவா அந்த பிள்ளைக்கு கோவம் ஜாஸ்தி? அதையே சமாளிச்சு இந்த வீட்ல இருக்கலையா? அதெல்லாம் எவ்வளவோ பார்த்தாச்சு. அவள மாதிரி வாயாடிக்கு பயப்படுற ஆளு நான் இல்ல. ஐயோ, அப்படிலாம் இல்ல. நானே எடுத்துட்டு போலான்னு தான் கேட்டேன்.
இங்க பாரு சுபத்ரா, நாளைக்கு இந்த வீட்டை விட்டு ஆதிரா போக போறா. அப்படி வெளியில போற புள்ளைக்கு என் மேல எதுவும் கோவம் இருக்க வேண்டான்னு தான் நானே அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். பரவாயில்ல, நானே கொண்டு போறேன். நீங்க தான் அவளுக்கு கொடுத்து விட்டீங்கன்னு சொல்றேன். இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? உன்னை பத்தி எனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிடும்னு பயப்படுறியா? இருக்கலாம் அண்ணி. அப்படின்னா எதுக்கு பயப்படணும்? நீ எதுக்கு பயப்படாத சுபத்ரா. நீ என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்றதுக்கு தான் இந்த வீட்ல அம்மாவும் அப்பாவும் இருக்காங்களே. அப்புறம் எதுக்கு நீ இன்னும் பயப்படுற? ஆமா அண்ணி. சாரதா அத்தைய சுபத்ரம்மா விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் திட்டுற மாதிரி திட்டினாலும் இன்னொரு பக்கம் வாயில தேன் விழுற மாதிரி தான் பேசுறாங்க. அவ்வளோ சாந்தம், அவ்வளோ பெரியும். இதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும் அண்ணி. நமக்கு எங்க? ஆதிரா எப்போ என்ன மூட்ல இருப்பானே தெரியாது. இப்போ நீங்க போய் சாப்பாடு கொடுக்கும் போது தேவையில்லாம பேசி மறுபடியும் சண்டை வந்துருச்சுன்னா நாளைக்கு காலையில வரைக்குமாவது அவ இந்த வீட்டுல இருக்கணும்ல. அதுக்குதான் நான் பயப்படுறேன். உனக்கு அந்த பயம் எல்லாம் தேவையில்லை. அவளை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு.